யாரெல்லாம் பிரான்சைசி பிசினஸ் எடுக்க கூடாது அப்படிங்கிறது தெரியும். எல்லாரும் பிரான்சைசி பிசினஸ் எடுக்க கூடாது, நீங்க ஓனாவே ஸ்டார்ட் பண்ணலாம். அப்ப யாரெல்லாம் எடுக்க கூடாது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படின்னு இருக்கவங்க பிரான்சைசி எடுக்கணும். இல்ல எனக்கு எல்லாமே தெரியும், நான் எல்லாத்துலயும் நாலேஜ் இருக்கு அப்படின்னா நீங்க டைரக்ட் பிசினஸ் எடுங்க, பிரான்சைசி போக வேண்டாம். அவங்க பிரான்சைசி பிசினஸ் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் அந்த பிசினஸ் பத்தி தெரியும், ஆல்ரெடி உங்களுக்கு அதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு மெடிக்கல் ஃபீல்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் 10 வருஷம் 5 வருஷம் இருக்கு அப்படின்னா நீங்க டைரக்டா ஸ்டார்ட் பண்ணுங்க. பிரான்சைசி ஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. தெரியாதவங்க, அவங்க இன்னொரு ஃபீல்ட்ல இருந்து வரக்கூடியவங்க, புதுசா வரக்கூடியவங்க, அவங்க எடுக்கக்கூடியதுதான் நியூ பிரான்சைசி. அந்த மாதிரி எடுக்கக்கூடியவங்க மட்டும் எடுத்தா போதும். ப்ராடக்ட் நாலேஜ் இல்லாதவங்க, அந்த பிசினஸ் பத்தி ஐடியா இல்லாதவங்க பிரான்சைசி எடுக்கலாம். மேலும் தெரியணும்னா நீங்க ஆரஞ்சு கைட்ஸ் வீடியோஸ் வியூ பண்ணி பாருங்க. உங்களுக்கு நிறைய வீடியோஸ் புது பிசினஸ் பண்றது பிரான்சைசி பத்தி ஐடியாஸ் கிடைக்கும்.